பாக்கியலட்சுமி அப்கமிங்கில் என்ன நடக்கலாம் அப்படின்னா, இங்கே கோபி எனக்கு நெஞ்சு வலிக்குதுமா, என்னால் டென்ஷன் ஆக முடியல, பதட்டமாக இருக்குமா, எனக்கு மனசு சரியில்லைம்மா, நான் இன்னும் எத்தனை நாளுமா இருக்க போகிறேன், எனக்கு உன் கூட இருக்கவும் ஆசையாக இருக்குது, ராதிகா கூடவும் இருக்கவும் ஆசையாக இருக்குமா, என்னுடைய கடைசி காலம் போலமா இது அப்படின்னு சென்டிமெண்ட்லாக குண்டை தூக்கி போடுறாரு நம்ம கோபி. அதை கேட்டதும் இங்கே ஈஸ்வரிக்கும், கோபி என்னப்பா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்ல, உடனே கோபி நெஞ்சை பிடிச்சிட்டு ஓடி உட்கார்றாரு. ஐயோ கோபி என்னாச்சுப்பா, நான் டாக்டர் வர சொல்லுவாப்பா, தண்ணி குடிக்கிறியாப்பா அப்படின்னு இங்கே ஈஸ்வரி பதறி போகிறாங்க. கோபி ராதிகாவை பார்த்து அப்படியே பொறுமையாக, நான் நடிச்சிட்டு தான் இருக்கேன், நீ பயப்படாத அப்படிங்கிற மாதிரி கன் அடை காட்டுறாரு. இது எல்லாத்தையுமே பாக்கியா கிச்சன்லேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எது எப்படியோ இந்த கோபி ராதிகா கூட சேர்ந்து இந்த வீட்டை விட்டு கிளம்புனா போதும், நம்ம வாழ்க்கையை நாம் பார்த்துக்கலாம், இனி நமக்கு கோபி முக்கியம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பாக்கியா ஒதுங்கி ஓரமாக நிற்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரி இது எதையுமே புரிஞ்சிக்காம கோபிகிட்ட ராதிகாவை பிரிச்சிடணும், பாக்கியாவை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பகல் கனவு காண்றாங்க. சரி, இப்போதைக்கு நாம் கோபிகிட்ட எது பேசினாலும் அது கோபியோட ஹெல்த்தை பாதிக்கும், நாம் எப்படி ராதிகாவால் தான் கோபி இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டான் அப்படிங்கிற மாதிரி நாம் கோபியை ராதிகிட்டேருந்து பிரிக்க நினைக்கிறோமோ, அதே மாதிரி நாம் எதனா பேச போய் அது கோபிக்கு செட் ஆகாமல் போணுச்சுன்னா கண்டிப்பாக அது ஒரு கெட்ட பேராக போயிடும் அப்படின்னு ஈஸ்வரி முடிவு பண்ணி, சரிப்பா நீ உள்ளே போய் ரெஸ்ட் எடுப்பா போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் கொஞ்ச நேரம் உன் கூடவே இருக்கம்மா, ராதிகா நீ ரூமுக்கு போமா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே ஈஸ்வரி ராதிகாவை பார்த்து முறைக்கிறாங்க. ராதிகாவும் மையம் அழைச்சிட்டு ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனதுக்கப்புறமா கோபிகிட்ட ஈஸ்வரி பேசுகிறாங்க. கோபி, அம்மா சொல்கிறது கேட்பலப்பா, அம்மா நான் உங்களுக்கு எப்படி சத்தியம் பண்ணி கொடுத்தனோ அந்த சத்தியத்தை காப்பாற்றதாம்மா நான் இப்போது இங்கே ஓடி வந்திருக்கேன். ஆனால் அதே மாதிரி ராதிகாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேம்மா. என்ன கோபி சொல்கிற? ஆமாம்மா, ராதிகாவை கண்டிப்பாக நான் கடைசி வரைக்கும் கூட வச்சு காப்பாற்றுவேன்னு சத்தியம் பண்ணியிருக்கேம்மா. அப்படி இருக்கும்போது அந்த சத்தியத்தை காப்பாற்றாமல் போனால் அது நல்லா இருக்குமாம்மா. நான் உனக்கு சத்தியம் பண்ண மாதிரி அவளுக்கும் பண்ணியிருக்கலாமா, அதனாலமா என் கூட்டி வந்திருக்கேன். கண்டிப்பாக அவளால் இந்த வீட்டில் இந்த பிரச்சனை ஆகுதுமா, நான் சொல்லிட்டேம்மா தெளிவா, அம்மா சொல்கிறது கேட்டு தான் நடக்கணும் ராதிகா, அம்மாவுக்கு பிடிக்கலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவள்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேம்மா. கண்டிப்பாக அவள் உங்களை மீறி எதுவுமே பண்ண மாட்டாமா, உங்களுக்கு பிடிச்ச மருமகளா கண்டிப்பாக ராதிகா இருப்பாம்மா. எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கம்மா, எனக்கு அடிக்கடி இப்போ நெஞ்சொலி அதிகமாக வருதுமா, என்னால் எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும்னு தெரியலம்மா, எனக்காக ப்ளீஸ்மா. ஏய் கோபி, என்னப்பா இப்படிலாம் பேசுகிற, அம்மா உனக்கு பற்றி தெரியாமல் இருக்குமாப்பா, அதுக்காக ஏன்ப்பா இப்படிலாம் பேசுகிற, அம்மா இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆகாதுப்பா, அம்மா கடைசி கண் மூடுற வரைக்கும் நீ சந்தோஷமாக நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு இங்கே ஈஸ்வரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி கோபி, நீ உள்ளே போய் படுப்பா போப்பா அப்படின்னு சொல்ல கோபியும் நேராக உள்ளே போயிட்டு ரூம் கதவை மூடிடுறாரு. மூடினதும் இங்கே செல்லியை வந்து, பாட்டி என்ன பாட்டி இதெல்லாம், டேடியை நம்ம கூட இருக்க வைக்கலாம்னு நினச்சா ஆனால் டேடி போயிட்டு இப்படி ராதிகாவையும் மையவையும் அழைச்சு வந்திருக்காரு. அதான்டா செல்லியா, எனக்கு ஒன்றும் புரியல, இனியா ஒன்று ரொம்ப சோகமாக இருக்காங்க. இனியா பார்த்து ஈஸ்வரி, இனியா ஏன் சோகமாக இருக்க, அப்புறம் என்ன பாட்டி டேடி பண்ணுறது சரியா, டேடி நம்ம கூட இருக்குன்னு தான் ஆசைப்பட்டோம், ஆனால் அந்த இனியாவை போய் டேடி அதை விட்டுட்டு ராதிகா வருஷம் வச்சுருக்காரு, எனக்கு பிடிக்கல பாட்டி, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, எனக்கு தெரியாது, நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கீங்க, நீங்கள் முதல்ல போயிட்டு டேடிகிட்ட சொல்லுங்கள், அவங்களை அனுப்ப சொல்லுங்கள் முதல்ல. இனியா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு இனியா, உங்கள் அம்மா பார்த்தியா பாக்கியா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கா, முதல்ல உங்கள் அம்மா வச்சு தான் எனக்கு தெரிஞ்சு அந்த ராதிகா வெளியே அனுப்ப முடியும். என்ன பாட்டி சொல்கிறீங்க? ஆமாம் இனியா, இனிமேல் நாம் போயிட்டு கோபிகிட்ட பேசினா கண்டிப்பாக அது வேலைக்கு ஆகாது இனியா, அதனால தான் சொல்கிறேன், உங்கள் அம்மா இப்போ அமைதியாக இருக்கா, உங்கள் அம்மா இது வரைக்கும் கோபி இருக்கும்போது என்ன சொன்னால், கோபி இங்கே இருக்கக்கூடாது, கோபி இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னால, ஆனால் இப்போ பாரு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கா, அதுலேயே புரியலையா உனக்கு, உங்கள் அம்மாவுக்கு இப்போது ராதிகா இங்கே இருக்கிறதுல பிரச்சனை இல்லை, அப்போது நாம் உங்கள் அம்மா வச்சு தான் பிரச்சனையை உண்டு பண்ணணும் இனியா, அதுக்கு என்னப்படி பண்ண போகிறோம் நாம்? ஒன்றும் இல்லைம்மா, எப்படியும் நான் இப்போ பாக்கியா கூப்பிட்டு கண்டிக்கிறேன், என்ன பாக்கியா அந்த ராதிகா இங்கே வந்து இருக்கா, நீ எதுவும் பேசாமல் இருக்க, அப்போ உனக்கு ராதிகா இங்கே இருக்கிறதுல சந்தோஷமா, அப்போ நீ தான் பிளான் பண்ணி கேட்டியா, வர சொன்னியா அப்படின்னு லைட்டாக அவளை கடிச்சு விட்டா கண்டிப்பாக அவள் கோவப்பட்டு ராதிகாவை கூப்பிட்டு கத்துவா, இது மாதிரி ராதிகா நீங்கள் கோபிகிட்ட சேர்ந்து வாழுங்க வேண்டான்னு சொல்ல, ஆனால் இங்கே இருக்காதீங்க கிளம்புங்கன்னு சொல்லி அவளே சொல்லுவா. அதை வச்சு கோபிகிட்ட பிரச்சனை உண்டு பண்ணி இந்த ராதிகாவுக்கும் பாக்கியாவுக்கும் சண்டையை மூட்டி விட்டாலே கண்டிப்பாக ராதிகா உடனே முறுக்கிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவா. இல்லைனா நாம் பாக்கியா வாயாலேயே ராதிகாவை வீட்டை விட்டு வெளியே போக வச்சிடலாம் இனியா. அப்படி சொல்லிட்டோம்னா, ஏற்கனவே இந்த ராதிகா ஞாபகம் இருக்கா, இங்கே வந்து நம்ம வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி லாஸ்ட்டாக என்னுடைய பேச்சை கேட்டு கோபி ராதிகாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சான். அதனால் நீ ஒன்றும் பயப்படாத இனியா, கண்டிப்பாக உங்கள் டேடி நம்ம கூட தான் இருக்க போகிறான், ஆனால் அவன் மட்டும் தான் இங்கே இருப்பான், இந்த ராதிகாவுக்கு நானே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். உடனே ஈஸ்வரி, ஏய் பாக்கியா என்ன பண்ணுற கிச்சனில், இங்கே வா, என்னத்த என்ன வேணும், காஃபி வேணுமா, டிஃபன் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், என்ன பண்ணணும், பாக்கியா என்ன பேசிகிட்டு இருக்க, உனக்கு வர வர வாய் கொழுப்பு அதிகமாகிட்டு இருக்கு,
எது கேட்டாலுமே ஒன் வேர்ட் ஆன்சராக பண்ணிகிட்டு இருக்க, மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்க. இப்போ என்னத்த நான் பண்ணிட்டேன்? என்ன மரியாதை இல்லாமல் பேசிட்டேன்? சரி, நீ என்ன நினச்சிட்டு இருக்க? இந்த கோபி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ பிரச்சனை பண்ணல. இப்போ கோபி ராதிகா வளர்ச்சி வந்திருக்கான். ஆனால் இதை பற்றி நீ எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க. முதல்ல ராதிகா வெளியே போக சொல்லு. இது உன் வீடு தானே? ஓ அத்தை, இது என் வீடு உங்களுக்கு இப்படி தான் தெரிஞ்சா? ஏன் இது வரைக்கும் என் வீடு தெரியல உங்களுக்கு? அத்தை, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் புள்ளைய சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வச்சிங்க. இப்போது வந்து குத்துது குறையுதுன்னா நான் என்னத்தை பண்ண முடியும்? என்ன பாக்கியா, நான் என்னடி பண்ணேன்? என்ன உனக்கு நான் சொன்ன மாதிரி வாய் திமிரு அதிகமாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னேன் நான் என்ன பண்ணேன்? ஏத்த கோபிக்கு உடம்பு சரியாமல் இருந்து சரியான உடனே நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? கோபியை அவங்க வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன். நீங்கள் கேட்கல. என் பேச்சை கேட்காம என் புள்ள வந்து எல்லாத்தையும் திருந்திட்டான், மறந்துட்டான், இங்கே தான் இருப்பான்னு சொன்னீங்க. இப்போ உங்கள் பிள்ளைக்கு அவருடைய பொண்டாடி தேவைப்படுது, அதனால் அவளையும் அடுத்தது இங்கே வச்சுருக்காங்க. நான் என்னத்தை பண்ண முடியும்? ஓ அப்படி சொல்கிறியா? அப்போது நீ வந்து ஒன்றும் பண்ண முடியாதா பாக்கியா? ஏன் கோபி இருக்கும்போது மட்டும் நீ அவனை வெளியே போக சொன்ன, இப்போ போக சொல்ல வேண்டியதானே? அத்தை, இப்பயும் சொல்கிறேன், தாராளமாக போகட்டும். கோபி ராதிகா 2 பேரும் சேர்ந்தே வெளியே போகட்டும். அவங்க வீட்டில் போய் சந்தோஷமாக இருக்கட்டும். யார் வேண்டான்னு சொன்னா? நான் வேண்டான்னு சொல்லியே நான் இப்பயே கூப்பிட்டு சொல்லிடுறேன். இல்லைனா இந்த வீட்டில் அவன் தங்கறதுக்கு வீட்டுக்கு வாடகை தரட்டும். என்ன பாக்கியா சொல்கிற? ஆமாத்த, அப்புறம் சும்மா தங்க வைக்க முடியாதுல்ல. ஒன்று இந்த வீட்டை விட்டு அவங்க போகணும், இல்லை இந்த வீட்டில் இருக்க போகிறோம் அப்படின்னா இந்த வீட்டுக்கு தங்கியிருக்க மாதிரி வாடகை தங்கியிருக்க மாதிரி எனக்கு வாடகை கொடுத்துட்டோம். அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனை இல்லை அதில். ஓ அப்படியா பாக்கியா? அப்போது நீ வந்து அவங்களை வெளியே போக சொல்ல மாட்டேன். அத்தை, நான் ஏன் வெளியே போக சொல்லணும்? எனக்கு வந்து வீட்டு வாடகை கிடைச்சதில்ல, எனக்கு ஒரு இன்கம் தானே. நான் வந்து இப்போதைக்கு என்னுடைய வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து நிறைய சம்பாதிக்கணும், என் குழந்தைங்களுக்கு நிறைய சொத்து சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதில் நான் இப்போது தெளிவாக போயிட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை பிரச்சனை? அவன் குடும்பத்தில் 1000 இருக்கட்டும், எனக்கு தேவையில்லையேத்த அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி அங்கேருந்து போயிடறாங்க. உடனே இனியா கேட்குறாங்க, என்ன பாட்டி அம்மாட்ட சொல்லி சண்டையை மூட்டிவிட போகிறீங்க? அதனால ராதிகாவும் அம்மாவும் சண்டை வரும், அதை வச்சு ராதிகாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சலான்னு சொன்னீங்க. ஆனால் அம்மா என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாங்க? அதுதான் இனியா, உங்கள் அம்மா டபுளுக்கே மாறுற நம்மள்கிட்ட அந்த ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. அதனால தான் இப்போது அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல மாட்டாங்கடா. இருக்கட்டும் இனியா, நீ ஒன்றும் பயப்படாத, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. பாட்டி நான் இருக்கேன்ல, இவங்களை என்ன பண்ணால் இவங்க 2 பேரும் சண்டை போடுவான்னு எனக்கு தெரியும். அது மாதிரி நான் பிரச்சனையை தூண்டி விட்றேன். பிரச்சனையை தூண்டி விட்டு அந்த ராதிகாவுக்கும் பாக்கியாவுக்கும் சண்டையை மூட்டி விட்றேன். அப்போ தான் 2 பேரும் அடிச்சுப்பாங்க. கோபி என்ன பண்ணு தெரியாமல் ராதிகா வீடு வெளியே அனுப்புவா. நானே முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே கோபி வராது. என்னம்மா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா கோபி, உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். இனியம்மா, ஏன் இனியம்மா என்கிட்ட பேச மாட்டேன்? போங்க டேடி. நீ ஏன் டேடி இப்போ போய் அவங்கள அழைச்சி வந்தீங்க? என்ன இனியம்மா, அவங்க யார்? ராதிகா உனக்கு தெரியாதா? ஸோ மயோவும் தங்கச்சி தானே? டாடி, மயோலாம் தங்கச்சி சொல்லாதீங்க, எனக்கு பிடிக்கல. என்ன நீ அம்மா இப்படி பேசுகிற? நீ எப்படி என் மேலே பாசம் வச்சிருக்கியோ அதே மாதிரி மயோவும் டாடின்னு என் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது டேடியை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலன்னு சொல்கிறாங்க. டேடிக்கு உடம்பு ஒன்றும் முடியல இனியம்மா. டேடி எவ்வளோ நாளைக்கு உயிர் இருப்பேன்னு தெரியலை. டேய் கோபி, என்னடா அப்படி பேசிகிட்டு இருக்க? இல்லைம்மா, என் உடம்பு கடிச்சு அப்படி இருக்குமா? என் உடம்பு பற்றி நான் ஆதாரமாக சொல்ல முடியும்? என்னுடைய கடைசி காலமாக கூட இருக்கலாமா இது? அப்படி இருக்கும்போது உங்கள் எல்லா கூடயும் நான் சேர்ந்து இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக இனியம்மா ப்ளீஸ்மா, நீ சொல்லி தான் அப்பா இந்தளவுக்கு மாறியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ ஏன் அப்பாட்ட பேசாமல், அப்பா புரிஞ்சிக்காம அப்பாவை வெறுத்து ஒதுக்குனா இந்த டேடி எங்கேம்மா போவேன் அப்படின்னு சொல்ல, இனியா உடனே, டேடி என்னடி இப்படிலாம் பேசுகிறீங்க? தயவு செஞ்சு அப்படிலாம் பேசுகிறீங்க டேடி. நீங்கள் 100 வருஷம் என் கூட சேர்ந்து ஒன்றா இருக்க போகிறீங்க. அதனால் நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க டேடி. எனக்கு உங்க கூட இருக்கணும்னு ஆசையாக தான் டேடி இருக்குது. நீங்கள் எங்கள் கூட இருந்தால் சந்தோஷம் தான் டேடி. ஆனால் அவங்க எங்கள் சந்தோஷத்துக்கு தடையாக இருப்பான்னு தோணுது டேடி. இனியம்மா, கண்டிப்பாக ராதிகா உங்களுக்கு எந்த விதத்துலையும் தொல்லையாவோ தடையாக இருக்க மாட்டா. அவள் பாட்டு ஒரு ஓரமாக எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க போகிறா. உங்களுக்கும் கண்டிப்பாக ராதிகாவை பிடிக்கும். ராதிகா இப்போது ரொம்பவுமே மாறிட்டா இனியாம்மா. கண்டிப்பாக ராதிகாவில் வீட்டில் எந்த பிரச்சனை வராது இனியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோபி எழுந்துச்சு போகிறாரு. இங்கே இனியா சொல்கிறாங்க, பாட்டி டேடி என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் எதனா பிளான் பண்ணி அந்த ராதிகாவை முதல்ல வீட்டு விட்டு வெளியே அனுப்புகிற வழியை பாருங்கள். இல்லை அப்படின்னு நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். இனியா என்ன பேசுகிற? நான் இருக்கும்போது அப்போ நடக்க விட்டுருவானா? நான் தான் சொல்கிறேன்ல, நான் பார்த்துன்னு சொல்லிட்டு நீ அமைதியாரு, நீ போயிட்டு படிக்க வழியை பாரு. இந்த ராதிகாவுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறத நான் யோசிக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க.